Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல example 3.47 இருக்கக்கூடிய graph வந்து பார்க்கலாம். இந்த சம்ல வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் ஒரு வட்டங்களை 6 வட்டங்களை வரைந்தால் அட்டவணையில் உள்ளவாறு வட்டத்தின் விட்டத்திற்கும் அதன் சுற்றளவிற்கும் உள்ள தோராய தொடர்புக்கு ஒரு வரைபடம் வரையவும் அதனை பயன்படுத்தி விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வர்ஷிகா drew 6 circles with different sizes. Draw a graph for the relationship between the diameter and circumference of each circle as shown in the table and use it to find the circumference of a circle when its diameter 6 cm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டேபுலர் காலமும் கொடுத்திருக்காங்க. விட்டம் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ல கொடுத்திருக்காங்க 1 2 3 4 5 ஒரு 5 வேல்யூ கொடுத்திருக்காங்க. சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா y அப்படிங்கிற எழுத்தால் நோட் பண்ணியிருக்காங்க. 3.1 6.2 9.3 12.4 15.5 சொல்லிட்டு ஒரு 5 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எக்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிருக்கு இல்லையா? அதே மாதிரி கீழே ஒய்ல 3.1 6.2 9.3 12.4 15.5 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைரக்ட் வேரியேஷன். தமிழ் மீடியத்துக்கு பாத்தீங்கன்னா நேர் மாறுபாடு, இங்கிலீஷ் மீடியத்துக்கு டைரக்ட் வேரியேஷன். இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா y ஈக்குவல் டு kx. இப்ப இந்த y அப்படியே வச்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடிய x எங்க வரும்போது டிவிஷனா வந்து எடுத்து எழுதிக்கலாம். அப்ப y by x ஈக்குவல் டு k. ஸோ கே அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட், விகித சம மாறிலி அப்படின்னு பேரு. இப்ப ஒய்க்கான வேல்யூ என்ன இருக்கு 3.1 3.1 பை எக்ஸுக்கான வேல்யூ வந்து 1 ஈக்குவல் டு அதே மாதிரி 6.2 பை 2, அடுத்து 9.3 பை 3, 12.4 பை 4, 15.5 பை 5 ஈக்குவல் டு கே. இப்ப இந்த 1ஆல 3.1 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3.1 தான் வரும். அதே மாதிரி 1 2 is 2, 3 2s are 6.12 is 2. இதுக்கு 3.1 தான் ஆன்சர் வருது. ஸோ 3ஆல 9.3 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9, 1 3 is 3. இப்போ 4ஆல 12.4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 4s are 12, 1 4 is 4. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3.1 தான். ஸோ இது வந்து 1 5 is 5, 3 5s are 15, 1 5 is 5. ஸோ எதை கேன்சல் பண்ணாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.1 தான் வருது. அப்போ கேக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 3.1. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிராக்கெட்ல வந்து எழுதணும். எக்ஸோட வேல்யூ வந்து 1, ஒய்யோட வேல்யூ வந்து 3.1 இல்லையா? அப்போ 1, 3.1, 2, 6.2, 3, 9.3, 4, 12.4, 5, 15.5. இததான் பாத்தீங்கன்னா கிராஃப்ல வந்து நம்ம பிளாட் பண்ணணும். கிராஃப்ல இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ஹரிசாண்டலா இருக்கிறது. இந்த வெர்டிகலா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸ். இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இதுல எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1 1ஆவே எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 அப் டு எவ்வளவு வரைக்கும் நமக்கு வந்து அந்த கிராஃப் ஷீட் இருக்கும் அதற்கு நம்பர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லயும் பாத்தீங்கன்னா 1 1ஆ வந்து எடுத்துக்கலாம். இது எழுதுனதுக்கு அப்புறம் கையோட இந்த ஸ்கேல் சொல்லக்கூடிய அளவு திட்டம் வந்து எழுதிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு இது வந்து ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 1ஆ தான் எடுக்கிறோம். அப்ப இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். தமிழ் மீடியத்துக்கு எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு. அடுத்து வந்து ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். ஒய் ஆக்சிஸ்லயும் 1 1ஆ தான் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து 1 or 2 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. மொத்தமே கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா 8 மார்க். இந்த ஸ்கேல் வந்து எழுத மறந்துடாதீங்க. அடுத்து இப்ப இந்த பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளாட் பண்ணலாம். இங்க வந்து 1, 3.1 இருக்கு இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, ஒய் ஆக்சிஸ்ல 3.1. 3.1 அப்படிங்கிறது 3 அப்படிங்கிற இந்த கோடு இருக்கு அப்படின்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கோடுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து 3.1 இல்லையா? ஸோ 3.1ல வந்து மேட்ச் ஆகுது. அப்ப இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வச்சுட்டு 1, 3.1 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து வந்து 2, 6.2. எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, ஒய் ஆக்சிஸ்ல 6.2. அப்ப இந்த பெரிய கோட்ல இருந்து ரெண்டாவது கோடு தான் பாத்தீங்க அப்படின்னா 2, 6.2. அடுத்து வந்து 3, 9.3. எக்ஸ் ஆக்சிஸ்ல
3, ஒய் ஆக்சிஸ்ல 9.3 அப்படின்னா இந்த பெரிய கோடுல இருந்து மேல மூணாவது கோடு தான் பாத்தீங்கன்னா அந்த 9.3. அப்ப 3, 9.3. அதே மாதிரி 4, 12.4. எக்ஸ் ஆக்சிஸ்ல 4, ஒய் ஆக்சிஸ்ல 12.4 அப்படின்னா இந்த சின்ன கோடு வருது இல்லையா இங்க 5th கோடு, அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த லைன் தான் பாத்தீங்க அப்படின்னா 12.4. அடுத்து அதே மாதிரி 5, 15.5. எக்ஸ் ஆக்சிஸ்ல 5, ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 15.5 அப்படின்னா இந்த மிடில் கோடு இருக்கு இல்லையா இங்க, அந்த கோடு தான் பாத்தீங்க அப்படின்னா 15.5. அடுத்து ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு இங்க வந்து ஒரு ஆரோ மார்க். அடுத்து இப்போ 5 பாயிண்ட் வந்து நம்ம டிரா பண்ணிட்டோம். கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது, சரி இதுல விட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல நமக்கு வந்து விட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதான எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப தமிழ் மீடியம் வந்து விட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க கீழே. இங்கிலீஷ் மீடியம் வந்து இது வந்து டயாமீட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க இந்த இடத்துல. அடுத்து ஒய் ஆக்சிஸ்ல சுற்றளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது சர்க்கம்ஃபெரன்ஸ். நீங்க சுற்றளவுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கிலீஷ் மீடியம் வந்து இது வந்து சர்க்கம்ஃபெரன்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சர்க்கம்ஃபெரன்ஸ் ஒய் சென்டிமீட்டர். இதுல கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்பொழுது வட்டத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ விட்டம் அப்படின்னா நம்ம எங்க பார்ப்போம், இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல தானே பார்ப்போம். சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 6 அப்படியே நம்ம அப்படியே டிரா பண்ணிட்டே வந்தோம்னா, ஸ்கேல் வச்சு இப்படி பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டா இந்த ஆரோ மார்க்கும் இந்த லைனும் எங்க மீட் ஆகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வட்டத்தின் சுற்றளவு, அதாவது இந்த சர்க்கம்ஃபெரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சோ எங்க கரெக்டா மீட் ஆகும் அப்படின்னா 18.6ல வந்து மீட் ஆகும் நமக்கு. மீட் ஆயிருக்கு இல்லையா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 6க்கும் இந்த 8க்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் வந்து டிரா பண்ணணும். போட்டுட்டு இங்க 18.6 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும். அவ்வளவுதான். சோ இதை வந்து நம்ம தனியா எடுத்து எழுதிக்கலாம். சோ தமிழ் மீடியமா இருந்துச்சு அப்படின்னா விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு 18.6 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா when diameter is 6 centimeter, circumference of the circle is, so the circumference of the circle வந்து நம்ம சீன் எடுத்துக்கலாம். இது வந்து 18.6 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த கிராஃப். இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.